ஹலோ வணக்கம் எரிவான். நம்ம எல்லோரும் அடித்து துவைச்ச எல்ஐகே மூவி வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. திரும்பி அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் தெரியுமா? இந்த படம் இப்படி எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கதை இப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற எனக்கு தோன்றதை இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இது 100% கரெக்டாக இருக்கணும் அவன் எந்த ஒரு அவசியமே இல்லை. இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரிக்கு வருவோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியில் இது மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு வந்து எஸ்டே சூர்யான்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் வேணால் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் கிடையாது. என்னோட கதையில் முழுக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் பேஸாக மட்டும்தான் போகும். ஹீரோவோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் பசுமை உலகத்திலே வாழ்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் சோசியல் மீடியா இதை யூஸ் பண்ணுறது எல்லாருமே அவருடைய கொள்கைக்கு முழுக்க ஆப்போசிட்டானது. அதை போக அவர் வந்து ரொம்ப எமோஷ்னல் பர்சனும் கூட. சின்ன விஷயத்துல ரொம்ப சீக்கிரமாகவே எமோஷனல் ஆயிடுவார். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் ஹீரோவோட கேரக்டர். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கவங்க தான் நம்மளோட ஹீரோயின். அவங்க சின்ன வயசுலேருந்து மொபைல் ஃபோன் சோசியல் மீடியாவே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. 0% எமோஷனல் இருக்கிறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான சிரிப்புனா என்னன்னு தெரியாது, உண்மையான அழுகுனா என்னன்னு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான எமோஷனல்ன்றதே இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்றதை நம்பிட்டு இருக்கவங்க தான் ஹீரோயின். அதே நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டிடியூட் பர்சனாக இருக்கிறவங்க தான் ஹீரோயின். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், 2 பேர் நடுவில் நடக்கிற சின்ன அழகான மூமெண்ட்ஸ், இவங்க 2 பேருமே சின்ன விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க லைஃப்பில். ஹீரோயின் முதல்ல ரொம்ப எமோஷ்னல் ஆனது, முதல்ல உண்மையான சிரிப்பை சிரித்தது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது. ஹீரோவும் முதல்ல நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க நல்ல விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. இது எல்லாமே நடக்கிறத பார்த்து மக்கள் வந்து இந்த எல்ஐகே ஆப்புன்றதே நமக்கு தேவையில்லையே, மக்கள் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாலே இந்த எமோஷனை வந்து ஈஸியாக கன்வே ஆயிருமே, இதுக்கு எதுக்கு இந்த ஆப்புன்றதை அவங்களே ஒவ்வொருத்தராக அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து இதுக்கு ஒரு எண்டே கொடுக்கக்கூடாது. இந்த படம் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க சேரலை அப்படின்ற ஒரு எண்டே கொடுக்காம நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்றது தோணணும். அதே நேரத்தில் இவங்க சேர வாய்ப்பே இல்லையே அப்படின்றதும் தோணணும். அப்படியே இந்த படத்தை முடிச்சிடணும். அது எண்டே கொடுக்காம அவங்க சேர்ந்தாங்களா சேரலைன்ற எண்டே இருக்கக்கூடாது. அப்படி முடிச்சிருந்தா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இது தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா.